தெரியல, என்னன்னு தெரியலையே, என்னன்னே தெரியாது, ஏன் நடக்குது என்ன ஏதுன்னு தெரியாது. புரியுதா? அடி ஆத்தாடி அவ்வளவுதான். ஏன் அப்படின்னாக்கா அதுதான் சாமானிய மனிதர்களால இது பிரிக்க முடியாம தள்ளாடுவான். புரியுதா? தள்ளாடி அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு மென்டல் ஆகி இதாயிரும். புரியுதா? அப்ப இது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா அது அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயம். அங்க அந்த அப்ப ஏன்னா அந்த வஸ்து எனக்கு எங்க கிடைக்காம போயிடுமோ. இப்ப சப்போஸ் அந்த வஸ்து இருக்குது, இங்க இருக்கிறான், சாதாரண ஒருத்தர் வந்து பேசுறான்னா, அங்க ஒரு சப்போஸ் ஒருத்தர் வந்து பேசுறான்னு வச்சுக்கோ, உடனே அவனுக்குள்ள என்ன ஆகுது, ஓ ஏதோ கிராஸ் போகுதே, என்னை மீறி என்னமோ நடக்குது. அவ யார் அண்ணனா இருப்பா, வண்டியில கூட்டிட்டு போவான், ஓ எனக்கு எவனோ போட்டியா வந்துட்டான். புரியுது இல்ல? அப்ப அந்த வஸ்து என்னை கடந்து என்னை விட்டுட்டு போயிடுமோ. அது இருந்தாதானே என்னால எனக்கு அந்த பட்டாம்பூச்சி பறக்குமே. பட்டாம்பூச்சி பறக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? புரியுதா? அப்ப என்ன ஆகும், அவனுக்குள்ள ஒரு விதமான அப்பதான் என்ன ஆகுது, இப்போ அந்த வஸ்துவின் மேல இருந்தோட பிரியம் என்ன ஆகுது, இப்போ குரோதமா மாறும். குரோதமா மாறும் பொழுது என்ன ஆகுது, அந்த வஸ்து என்னை விட்டு விலகுகிறது, போகிறது அப்படிங்கும் பொழுது உனக்குள்ள குரோதம் படும். அதனாலதான் ஏசிட்டு குத்துறது, கத்தி குத்துறது இதெல்லாம் நடக்குது. எதனால நடக்கிறது? அப்ப இது என்ன யோசிக்கணும் அப்படின்னாக்கா, அதனாலதான் எத்பாவம் தத்பவதி, இருப்பதெல்லாம் இறைவனாகவே பார்க்கக்கூடிய மனோபாவனை வந்தா அப்ப இந்த சிந்தனை வராது. ஏன்னாக்கா இவன் அந்த மயமாகவே ஆறிடுவான். அப்ப எங்க மயக்கம் வருகிறதோ அங்க கோபம் குரோதம். அப்ப வரும் பொழுது என்ன, காமயேச குரோதயேசா. அப்ப காமம் வரும் பொழுது குரோதம் வந்துடும். குரோதம் வந்துன்னா அப்ப எல்லாம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஈரிசை டம்பம் இது வந்து அவன் தப்பவே முடியாது. அப்ப என்ன அதுக்குள்ள ஆயிட்டனா அழிவுதான், வேற வழியே கிடையாது. அப்ப என்ன ஆகுது, அவன் இவனை குத்தா அவன் இவனை குத்தா வாழ்க்கையே நாசம், வாழ்க்கையே நாசமாயிடும். அப்ப இதுல இருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படின்னாக்கா, அப்போ அந்த பார்க்கும் பொழுதே நம்முடைய பாவனை எப்படி இருக்கணும். அதனாலதான் நம்முடைய லோகத்துல நம்ம தர்மத்திலிருந்து இதை பார்ப்பதையெல்லாம் தாயாக பார்க்கிறோம். அதனாலதான் அம்மா என்னம்மா வாங்கம்மா அப்படி. ஏன் அதுக்கு எதுக்காக நீங்க சொல்றோம் அப்படின்னாக்கா, அந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணணும், அம்மா அப்படிங்கிற பாவனை. அதனால அம்மான்னு கூப்பிடுறோம், சொல்லுமா சொல்லுங்கம்மா. ஏன் அதுக்கு சொல்றோம்னாக்கா அந்த எண்ணமே அப்ப விதைக்கும் பொழுதே என்ன ஆகுறாங்க, தாய் பாவனை வந்துடும். தாயாக பார்க்கக்கூடிய பாவனை வந்துருச்சுன்னா உன்னுடைய எண்ணத்துல அந்த கல்மசம் இருக்காது, வராது, கிளர்ச்சி ஏற்படாது. பார்ப்பதெல்லாம் தாயாக இறைவனாக பார்த்து விட்டா அங்க என்ன ஆகும், கிளர்ச்சி இல்லை. அப்போ பகவான் மேல வைக்கக்கூடிய பக்தியும் லவ் தான், அந்த வஸ்து மேல இருக்கக்கூடிய பக்தியும் லவ் தான். ஆனா அந்த என்ன ஆகும், அந்த லவ் நம்ம கீழ்நிலை கொண்டு போகும், இந்த லவ் நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகும். அதனாலதான் அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும், டைவர்ட் பண்ணணும் மனசை. அப்படி ஒரு சிந்தனை வருது, அப்படி என்ன வருது அப்படின்னு நமக்குள்ள வருது அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணணும், அதைய டைவர்ட் பண்ணி பகவான் மேல கொண்டு போய் அங்க கொடுக்கக்கூடிய எஃபோர்ட் அப்படியே டைவர்ட் பண்ணி மடை மாத்தி பகவான் மேல வச்சுட்டீங்கன்னா உன் வாழ்க்கை. அப்புறம் உன் பின்னாடி கோபிக்கு நிறைய பேர் வருவாங்க. நீ ஒன்ன தேடி போனா உன் பின்னாடி 10 வரும். இதுதான் லாஜிக். இந்த உலகத்தில் நீ எதை இருந்து விலகி வருகிறாயோ, எதை நோக்கி நீ பயணப்படுகிறாயோ அது உன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நீ அதுக்கு பின்னாடி போய் உன் வாழ்க்கையை அழுவிவிட, நீ டைவர்ட் பண்ணி உன் வாழ்க்கையை நீ சிறப்படுத்தி நீ நல்லா போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா உன் பின்னாடி எல்லாமே வரும். அறிவு வந்தாச்சுன்னா அடுத்தது செல்வம் வந்தே தீரும். இதான் லாஜிக்கே, நல்லா புரிஞ்சுக்கோணும். நீ செல்வன் ஓடாத, அறிவு வந்துச்சுன்னா பின்னாடி செல்வம் வரணும், வந்தே தீரும். இதுதான் லாஜிக்கு. புரியுதா? செல்வம் வந்துட்டா பின்னாடி வீரம் தன்னால வரும். இது 3 வந்துச்சுன்னா எல்லாம் பெரிய படையே பின்னாடி. இதுதான் கான்செப்ட், இதுதான் நுட்பமா விளையணும், இதுதான் சூட்சுமம். அப்ப அறிவை பெறுவதற்குண்டான முயற்சிகளை தான் அந்த காலத்துல எல்லோரும் எடுத்தாங்க. செல்வத்தை பெற வேண்டும் அப்படின்னு முயற்சி எடுக்கல, வீரத்தை பெறணும் இல்ல, முதல்ல அது எதற்குமே அடிப்படை அறிவு. அப்ப அறிவை நோக்கிய பயணம். அதாவது உபநிஷத்து என்ன சொல்றது, எல்லாமே அறிவை நோக்கிய பயணமாகத்தான் இருந்தது. யாரும் செல்வத்தை தேடல, செல்வத்தை கேர் பண்ணிக்கல. அப்ப அறிவை நோக்கிய பயணமாக இருந்ததுனால அறிவை தேடி தேடி இவர்கள் என்ன பண்ணாங்க,
அறிவு வந்ததையும் செல்வம் தானாக வந்தது. செல்வத்தையும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, கேர் பண்ணிக்கல. அதனாலதான் இந்த தேசத்துல என்ன ஆகுது, முத்தும் பவளம் மாணிக்கங்களும் எல்லாம் அப்படியே தரிச்சு கிடந்ததெல்லாம். ஏன் அவனுக்கு அதை ஆளக்கூடிய ஆளுமை செய்யக்கூடிய அறிவு பெற்று விட்டான். அறிவு இருந்தால் அனைத்தையும் அவன் சாதித்து விட முடியும். அறிவு இல்லாதவனுக்கு செல்வம் வேணும், அறிவு இருக்கிறவனுக்கு எதுவும் வேண்டியதில்லை. ஏன்னாக்கா அவன் எதையும் எதிர்கொள்வான், எதையும் சமாளித்து விடுவான். எதை எப்படி செய்யணுங்கிற அறிவு அவனுக்கு இருக்கும். 2 ரூபாய் இல்லாட்டி சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கும். அறிவு இல்லாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாது. புரியுது? அப்ப அந்த அறிவு என்னாக்கா, அப்ப அறிவின் துணை கொண்டு அனைத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றோளாக இருந்ததுனால தேசம் என்னாச்சுனாக்கா அறிவு தேசமாக இருக்கும். அப்ப அறிவு இருக்கும் பொழுது இங்க என்ன ஆகுது, இங்க காமத்துக்கும் மயக்கத்திற்கு இங்க இடமில்லை. அதனால இந்த தேசம் எப்படின்னாக்கா மகோன்னதமான தேசமாக. அதனால இங்க பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்குது இந்த இந்தியா தேசம். எல்லா நாட்டுக்காரும் பார்க்கறதுக்கு இந்த இவனுடைய வாழ்வியலே வித்தியாசமா இருக்கிறது. இவன் வாழக்கூடிய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கிறது. அப்ப இங்கெல்லாம் பார்த்தா தன பொருள் செல்வங்கள்லாம் நிறைஞ்சு கிடக்கிறது. என்ன ஒரு பொருட்டே இல்லாம இருக்காங்க. எப்படி இவங்க வாழ்க்கை, இவங்க வாழ்வியல். அப்ப இருக்கக்கூடிய அத்தனை சொத்தையே அங்க அறிவு இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், வெஸ்டர்ன் தான் அறிவுன்னு நினைக்கிறோம். அவங்க அறிவு இல்லை, அவங்க செல்வம் முக்கியமா இருந்தது. ஸோ இங்க இருக்க செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போனான். அப்புறம் தான் லேட்டரா புரிஞ்சுக்கிட்டான் இதற்கெல்லாம் அடிப்படை அறிவுடா. அப்ப இருந்தா நான் இங்க இருக்கிற அறிவியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், எல்லா புத்தகத்தையும் எழுதிட்டு போயிட்டான். இது லேட்டரா நடந்த விஷயம். அப்படியெல்லாம் பல்வேறு விதமான இடையூறுகளுக்கும் இங்க போராட்டங்களுக்கும் களமாக இருந்துச்சு பின் நாட்கள். முன்னாடி செல்வத்தை தேடி வந்தவன் பின்னாளில் அறிவை அபகரித்துக் கொண்டு போயிட்டார். அதனால இங்க இதற்கெல்லாம் எது அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த ரசமாக இருப்பது இங்க அந்த பிராணக மனக வாக்கு. அதற்கெல்லாம் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருப்பது மன ஹிருதய ஹிருதய. அது அடுத்த மந்திரம் அதான் சொல்ல போறது. அப்போ இங்க பிராணக வாங்மனக தத்து ஏதத்து சத்தியம், அதுதான் சத்தியம், அது அமிர்தம், அழிவில்லாததே அமிர்தத்துவத்தை தடுப்பது. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை நீ வேத்தவியம் அறிந்து கொள் அப்படின்றார். அப்போ இது எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா தனுர் கிரகித்வா உபனிஷதம் மகாஸ்திரம் சரம்கி உபனிஷதம் சந்தயீத ஆயம்ய தத் பாவகதேன சேதசா லட்சியம் தத் ஏவா அக்ஷரம் சோமிய வித்தி. இப்படியாக நீ எப்படி ஒரு அம்பானது வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு எப்படி அந்த லட்சியத்தை அடைகிறதோ அதுபோல உன்னுடைய இந்த உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய வில்லை எடுத்து இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன் அம்பாக பாவித்து, அப்ப அந்த ஜீவன் அந்த அவனுடைய மனமானது எப்படி இருக்கணும், கூர்மையாக செம்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்கணும். அப்புறம் என்ன ஆகுது, புலன் விஷயங்கள் இந்திரியங்களின் மூலமாக அவன் என்ன பண்ணும், லோக விவகாரத்தில் செல்லும் பொழுது எப்படி நான் பின்னால் இழுக்கப்படுகிறதோ அதுபோல இந்த ஜீவாத்மா என்ன பண்ணது, மனதை புலன் விஷயங்களில் இருந்து விலகி இழுத்து அப்புறம் என்ன பண்ண அந்த எனர்ஜியோட லட்சியத்தை நோக்கி பயணம். எந்த அளவுக்கு நீ இழுக்கிறையோ அந்த அளவுக்கு வீரியம் கூடும். எதுக்கு, லட்சியத்தை அடைவதற்கு. புரியுறது இல்ல இல்லைங்க, லைட்டா அப்படி சாப்பிட்டுக்கலாங்க, லைட்டா அப்படி சாப்பிட்டு போ அப்படின்னாக்கா என்ன ஆகுது, அப்புறம் பொசுக்கு இங்கேயே விழுந்துடும். இப்ப எந்த அளவுக்கு வில்ல அம்ப நாணை ஏற்றி எந்த அளவுக்கு நீ இழுக்கிறாயோ அந்த அளவுக்கு வீரியம் கொண்டு அது லட்சியத்தை அடையும். அது போல இந்த மனமானது உலக விவகாரங்களில் இருந்து நீ எந்த அளவுக்கு விலகி வருகிறாயோ அந்த அளவுக்கு நீ இந்த லட்சியத்தை அடைவாய். எண்ணமே இல்லாம இருக்கும்போது அவன் ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, எதுவுமே உருவாக டைம் எப்போ அதுதான். அப்ப அது வரும் பொழுது என்ன, அப்ப அங்குதான் நிர்விகல்ப சமாதி. அது நிர்விகல்ப சமாதி எதுவும் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்க முடியாது. எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். ஆமா, அவன் அதையும் அழிக்கிறான்னு. அந்த எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, எண்ண ஓட்டங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா மனம்ங்கிறது என்ன ஆகுது, சஞ்சலாத்மிகா மனகா. அதனுடைய அந்த மனத்திற்கு இருப்பிடம் எது, எண்ணம் தான் மனத்தினுடைய இருப்பிடம். இப்ப எண்ணம்னு ஒண்ணு இருந்தாதான் மனசை நாம
புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? அந்த எண்ண ஓட்டங்கள் தான் மனம். அப்போ அந்த எண்ணங்கள் இல்லாத மனம் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இப்போ இதுல இப்ப நான் சொல்றேன், இப்ப எத்தனையோ நம்ம தெரியல. இப்ப நம்ம வியாபாரத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் மண்டா காலையில் வேலைக்கு போகணும், சாப்பிடணும் இல்லையா, வண்டி பெட்ரோல் போடணும், இப்படிதான் ஓடிட்டே இருக்கிறோம். அப்புறம் அங்க ஆபீஸ் போகணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இதை பத்தி உள்ள அந்தர்முகமா பாக்குறதுக்கு நேரம் இல்லை. இது பூரா புறமுகமா நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் உட்காந்து கண்ண மூடி உட்காரோம். உட்காந்து என்ன ஆகுது, என்னென்னமோ வருது. அது எங்கிருந்து வருது, இங்க புறப்படுது, உள்ள இருந்து வருது. ஆனா அது ஸ்தானம் எங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏதோ என்ன ஓடுது. கண்ண மூடி உட்கார்ந்தா என்ன வருது, சுயம் ஜோதி சுயம் ஜோதி சுயம் ஜோதி 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 ஜோதினா அது என்ன ஆகுது. அப்போ உள்ள என்ன வந்துட்டே இருக்கிறது. நான் என்ன பண்றேன், இப்ப இது எல்லாம் ஒபே பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், வேற ஒரு எண்ணத்தை உள்ள விடுகிறேன். அப்ப என்ன ஆகுது, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ விஸ்வகர்மனை, ஓம் சக்தி, இந்த மாதிரி ஏதோ ஒன்ன மந்திரத்தை அது நான் அது கண்டினியூஸா அதையவே கொடுக்குறேன். அப்போ ஏதோ ஒன்ன மட்டும் உள்ள ஓடிட்டே இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மறுபடியும் என்ன ஆகுது, ஊரிச்சுட்டு போகுது. அப்ப இழுத்துட்டு போகுது. அப்போ ஓம் நம சிவாய். இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் முன்னாடி போயிருச்சு. ஓம் நம சிவாய வருது, ஓம் நம சிவாய போகுது, ஓம் நம சிவாய வருது, ஓம் நம சிவாய போகுது. இது வருது போகுது, வருது போகுது. அப்ப வந்துகிட்டே இருக்கா. இந்த சர்க்கிள் என்ன ஆகுது, போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ற, ஓம் நம சிவாய் நிற்குது, ஓம் நம சிவாய் நிற்குது, ஓம் நம சிவாய நிற்குது. அந்த இடையில கேப் இருக்குல்ல, இந்த ஓம் நம சிவாய, அந்த ஓம் நம சிவாய, இந்த ரெண்டு ஓம் நம சிவாயத்துக்கு அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல அந்த பிரசன்ஸை அதை கவனிச்சு பார்க்கணும். புரியுது இல்ல? அப்போ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா ஒண்ணுமே இல்லை. அங்க என்னன்னாக்கா ஸ்திதி மாத்திரம் ஏவ, இந்த ஸ்திதி மட்டும்தான் இருக்கும். எந்த ஸ்திதி அப்படின்னாக்கா, அப்ப அந்த ஸ்திதிய எப்ப நீ பார்க்கிற, எப்படி பார்க்கிற அப்படின்னாக்கா, அந்த ஸ்திதியை பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த வெற்றிடத்தை பார்க்கணும். அந்த வெற்றிடத்தை பார்த்துட்டு முதல்ல பாருங்க. அந்த வெற்றிடத்தை முதல்ல பார்க்க முயற்சி பண்ணு. பார்க்க முயற்சி பண்ணிட்டு அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அனுபவிச்சு பாரு. அனுபவிக்கணும் அதையே. அப்ப அனுபவிக்கும் பொழுது அப்ப இப்ப வெற்றிடம் தெரிஞ்சிருச்சு. வெற்றிடத்தை பார்க்கணும், பார்க்கிற, பார்த்துட்டு அதையே நீ என்ன பண்ற, அனுபவிக்கிற. அந்த வெற்றிடத்தை அனுபவிக்கும் பொழுது எந்த நிலை அங்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்திதி எப்படி இருக்குங்கிறத அவங்கவுங்க அனுபவித்து அறிவாய் நீயே. புரியுதா? அறிவடு பொருள் நீ எல்லை, அறிவடா பொருள் நீ எல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய், அனுபவித்து அறிவாய் நீயே. நீயே தான் அதை அனுபவிச்சு அறிய முடியுமே தவிர, ஏன் அப்படின்னாக்கா அதுவாகவே நீயாக இருக்கிறாய், நீயே அதுவாக இருக்கிறாய். அப்போ நீ வேறு அது வேறு அல்ல. நீ வேறு அது வேறு அல்லனா அந்த ஸ்திதியும் அதுவும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப அதை எங்க நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, அது இதுவும் கூட மனதில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மனதில் அந்த எண்ணெய் ஓட்ட வருது இல்ல, அதை நிறுத்திட்டு அந்த மனம் தான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மனது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுனாக்கா, இந்த ஸ்தூல உடல் இருக்க வரைக்கே சூக்ஷ்ம உடல் இருக்கும். புரியுதா? இந்த ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல் இருக்கும். இந்த சூக்ஷ்ம உடல் இருக்க வரைக்கும் தான் இதை நாம அனலைஸ் பண்ணி எல்லாமே பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், செய்ய முடியும். சூக்ஷ்ம உடல் இல்லாட்டே ஒண்ணும் கிடையாது. அப்ப ஸ்திதி மாத்திரம் ஏவ அப்படின்னாக்கா அனுபவிப்பவனும் அனுபவமும் ரெண்டு ஒன்னாயிடும். புரியுதா? சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற வரைக்கும். சூக்ஷ்ம சரீரம் கடந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா, அதனாலதான் அப்ப என்ன ஆகுது, அந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன ஆகுது, லயமாயிடும். அப்ப அங்க என்ன வேலை செய்யாது, புலன்கள் வேலை செய்யாது. இந்த சரீர பிராரப்த கர்மம் இருக்க வரைக்கும் அது இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அதனாலதான் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா மண்ணுக்குள்ள 3 வருஷம் இருந்தார். அது எப்படி அப்படின்னாக்கா ஜீவசமாதி ஆகுறாங்க. அது எப்படி அப்படின்னாக்கா, புரியுதா? பட்டினத்தார்
போயிட்டார் மண்ணுக்குள்ள. அது எப்படின்னாக்கா வள்ளலார் போயிட்டார் எப்படின்னாக்கா, அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த ஸ்தூல சரீரத்துல என்ன பண்ணுவாங்க, அது லயமாயிடும். இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் காலம் அதனுடைய பிராரப்த காலம் பரியந்த அது இருக்கும். அப்ப இது என்ன லயமாகும், அந்த ஸ்திதி மாத்திரம் இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் அப்ப அவங்க என்ன பண்ண, அமைதியா அமர்ந்து தன்னுடைய நிறுவகல்ப சமாதியில ஜீவ சமாதி, அவ்வளவுதான். அப்ப ஸ்திதி மாத்திரம் ஏவ. அப்ப ஸ்திதியில் என்ன ஆகும், அது அப்படியே ஆயிடும். அப்படியே ஆயிடும், ஒண்ணுமே ஆகாது. இது உடல், இந்த சூழ உடல் அது போயிடும், சூக்ஷ்ம உடலை போயிடும். காரணம் கரைஞ்சிடும். காரணம் எதுல கரையுதே, கரைஞ்சிடும். இந்த உப்பு எடுத்து வந்த கடல்ல வைக்கிற உப்பை கரைஞ்சிடும். எங்க போச்சு எங்க வந்துன்னு தெரியாது, ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரிதான் இங்க இந்த ஜீவன். அப்ப இது இது எத்தனை காலம் எடுக்கும், இது எப்ப வரும், எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னாக்கா, தேர்ஸ் நோ டைம் லிமிட் இருக்கலாம், லிமிட் கிடையாது. எல்லாம் இந்த காலத்துல இது வரைக்கும் அறிஞ்சுக்குவாரு, நீ 30 வயசுல தெரிஞ்சுக்குவேன், 40 வயசுல தெரிஞ்சுக்குவேன், 50 வயசுல தெரிஞ்சுக்க அப்படின்னு டைம் லிமிட் கால லிமிட் எல்லாம் இது கிடையாது. இது யாருக்கு அந்த ஸ்திதி கிடைக்கிறதோ, யாருக்கு அது கிடைக்கிறதோ அது உடனே அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். இது 5 வயசு ஆனாதான் கத்துக்க முடியும், இல்ல 100 வயசு ஆனாதான் இது புரியும் அப்படிலாம் கிடையாது. 5 வயசுலயும் வரலாம், 50 வயசுலயும் வரலாம். இது யார் நம்மளுடைய வசத்துல இது கிடையாது. அதனால இது என்ன பண்ணுது, நாம தான் அனலைஸ் பண்ணி இதைய நாம புரிஞ்சுக்கணும். அப்படியாக தது ஏத சத்தியம் இப்படியாக இருக்கக்கூடிய அந்த என்ன பண்ண நாம, அப்ப அந்த புலன்களை இந்த இந்திரிய வசம் இல்லாமல் இதை என்ன பண்ண நாம, இதுல இழுத்து அந்த லட்சியத்தை நோக்கி விடணும். அப்ப பிரணவக தனு, தனுங்கிறது இங்க என்ன, வில். அது என்ன அந்த வில்லு, தனுங்கிறது வில்லு. அந்த வில்லுங்கிறது இங்க என்ன, பிரணவக. பிரணவன்னா என்ன, ஓம்காரம். அந்த ஓம்காரம் அப்படின்னா என்ன, உபனிஷத் வாக்கியங்கள் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சரஹி ஆத்மா. அந்த சரம்னா அம்பு. அந்த அம்பு அப்படிங்கிறது எது, இந்த ஜீவ ஆத்மா. பிரம்மம் தான் லட்சியம், புரியுதா? அந்த பிரம்மம் அப்ப என்ன ஆகுது, இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த அம்பானது வில்லில் உபனிஷத் என்று சொல்லிய வில்லை துணை கொண்டு என்ன ஆகுது, சமதமா உபரமம் என்று சொல்லக்கூடிய அந்த குணநலன்களோடு தூய்மையான மனதோடு ஒழுக்கமான மனதோடு என்ன பண்றா, இந்த நாணை இழுத்து பிரம்மம் என்ற லட்சியத்தை அடைகிறார், அடைந்து தன்மயமாகவே ஆகிறார். ஓகே, அதனாலதான் என்னது, அப்பிரமத்தேன வேத்தவியம் சரவத்து தன்மயவே, அந்த பிரம்மமயமாகவே வேற எதுவும் அங்க இல்ல. அப்புறம் எஸ்மின் தேவ் பிருத்திவி அந்தரிக்ஷம் மோதம் மனம் சகம் பிராணேகி சர்வைகி, இது அனைத்துமாக அந்த பரம்பொருளே இருக்கிறார். தம்மி ஏவ ஏகம் ஜானத, அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை, தம் அந்த எந்த பிரம்மத்தை, ஏவ அதை மட்டுமே, அப்புறம் எது எப்படிப்பட்டது, ஏகம் ஜானத அந்த ஒன்றை மட்டுமே நீ அறிந்து கொள். அப்புறம் ஆத்மா ஆத்மானம் அந்யகா வாச்சகா, அதை தவிர மற்ற பேச்சுக்களை நீங்கள் விட்டு விடுவீர்களாக. இங்க வாப்பா, நான் உனக்கு ஹோமம் பண்ணி உனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், உனக்கு மோட்சம் தர்றேன், இந்த ஹோமம் பண்ணா மோட்சம் தர்றேன், அந்த ஹோமம் பண்ணா மோட்சம் தர்றேன், புரியுதா? அந்த ஹோமம் பண்ணா உனக்கு நிறைய தனம் தர்றேன், உனக்கு உன்னை ராஜாவாக்குறேன், மந்திரி ஆக்குறேன், இல்லையா? இதெல்லாம் மற்ற பேச்சுக்களை எல்லாம் இதெல்லாம் பிரமூடாகா ஜங்கன்யமானாகா, புரியுதா? பரிபஷ்யந்தி தீராகா, இந்த மாதிரி என்ன பண்ணும், இதெல்லாம் விட்டுட்டு அவர்கள் அந்தேனைவ பிரமூடாகா, அவர்கள் இருட்டில் இருந்து இருட்டிற்கே போகிறவர்கள், அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. அதனால நீ என்ன நீரை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உபனிஷத்துல உனக்கு சொல்றது. ஏன்னா அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அவர்கள் மூடர்கள், பிரமூடர்கள். அவர் என்ன சொல்லுவான், சொர்க்கம் கிடைக்கிறது, அது கிடைக்கிறது, இந்த வழிபாடு பண்ணு, அந்த வழிபாடு பண்ணு, அதை செய்ய, இதை செய்ய, இந்த பாவம் பண்ணு, அந்த பாவம் பண்ணு, புரியுதா? அதை பண்ணு, மூக்கையிலு வாயிலு, அதை கண்ணுல வாரு, காலில் வாரு, புரியுதா? இந்த யோகா பண்ணு, அந்த யோகா பண்ணு, தலைகீழா நில்லு, புரியுதா? மூச்சு இழுத்து பிடிச்சுன்னா பிரம்மம் தெரியும், புரியுதா? மூச்சு இழுத்து பிடிச்சுன்னா பிரம்மம் தெரியும், ஒன்னும் தெரிய மாட்டேங்குது சாமி, இழுப்புவேன் பின்னாடி மூக்குதான் முதுகு பிடிச்சிக்கிச்சு, புரியுதா? அதுதான் பிரம்மம். பிடிச்சது இல்லையா, அதுதான் பிரம்மா. அதுலயே ஸ்திதியிலேயே நில்லு, புரியுதா? வலிக்குது சாமி, அந்த வலிதான் பிரம்மா, வலியிலே நில்லு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவர்கள் அறிந்தவர்கள் அல்ல. அதை பண்ணா இது, இதை பண்ணா இது,
நிறைய இருக்கு நீங்க லோகத்துல. அப்ப உபனிஷத்தெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே அதெல்லாம் இருந்திருக்கிறது. எல்லா மக்கள் ரொம்ப கெட்டிக்கார மக்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றோம் நாம, அதுல இருந்து நீ விலகிக்கொள், உன்னை நீ விலக்கிக் கொள்வாயாக. தம் ஏக ஏவம் ஜானத, மற்றதை நீ விட்டுவிட விமுஞ்சத. ஏன்னா அமிர்தஸ்ய ஏச சேது, இதுதான் அமிர்தத்திற்கு மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்வுக்கு இது ஒன்றுதான் பாலம். அதனால இந்த பாலத்து மேல ஏறி நீ பயணம் செய். இந்த பயணமே உன்னை அந்த லட்சியத்தை அடைய வைக்கும். நான் அந்நிய பண்டா, வேறு பண்டா கிடையாது. இல்ல சாமி எனக்கு தாந்திரிகம் இருக்கு மாந்திரிகம் இருக்குதுனாக்கா அது எல்லாம் உன்னை அழிவு பாதைக்குத்தான் அழைத்து செல்லுமே தவிர உன்னுடைய உயர்ந்த கதிக்கு உத்தம கதிக்கு உன்னை அது அழைத்து செல்லாது. அப்படிங்கறத நீ சோம்ய வித்தி, எனக்கு பிரியமானவனே தெரிந்து கொள், அறிந்து கொள். ஏன்னா லோகத்துல உனக்கு எல்லாமே அப்படியே ஆனந்தமா இருக்கு. மாயா உனக்கு என்ன ஒண்ணு, இந்த விபூதி இந்த மகிமே உன்னை அப்படியே சுண்டி இழுக்கும் உன்னைய. அதனால அதை புரிஞ்சு அறிஞ்சு நடந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அராயிவ ரதநாபோ சங்கதா யத்ர நாட்யஹ ஏஷோ அந்தச்சரதே பகுதா ஜாயமானஹ ஓமித் ஏவம் த்யாயத ஆத்மானம் ஸ்வஸ்திவஹ பாராயத் தமசஹ பரஸ்தாத். இங்க ஒரு அருமையான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். எப்படி அராயிவ ரதநாபோ, எப்படி இந்த ஆரக்கால்கள் எப்படி அந்த சக்கரத்துல அந்த கும்பத்துல எப்படி ஆரக்கால்கள், வண்டி சக்கரம் பார்த்துருக்கீங்களா? வண்டி சக்கரம் எப்படி இருக்கிறது? எல்லாம் ஒரு ஹோட்டல்ல போய் அந்த ஹோட்டல்ல போய் எல்லாம் ஜாயிண்டா கும்பம் இருக்கு, மத்திய கும்பம் இருக்குது இல்லையா? அப்ப எல்லா ஆரக்கால்கள் என்ன ஆகுது, மேல சக்கரமா ரவுண்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எப்படி இந்த ஆரக்கால்கள் எல்லாம் இந்த கும்பத்தில் இணைந்திருக்கின்றதோ, இந்த கும்பம் தான் இவை அனைத்துக்கும் தாங்கி பிடிக்கிறது. புரியுதா? அந்த கும்பம் தான் இந்த அனைத்து ஆரக்காலையும் தாங்கி பிடிக்கிறது. அப்படி அராயிவ ரதநாபோ, எப்படி ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் எப்படி அந்த ஆரக்கால்கள் எல்லாம் இந்த கும்பத்தில் இணைந்திருக்கின்றதோ, சம்கதா எத்திர நாட்டிய, அது மாதிரி இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த நாடிகள் எல்லாம், எந்த நாடிகள் அப்படின்னாக்கா எண்ணங்கள் எல்லாம் எங்கே கூடியிருக்கிறது அப்படின்னாக்கா சா ஏசக அந்தச்சரதே. அப்ப எங்க இந்த எப்படி இந்த ஆரக்கால்கள் எல்லாம் கும்பத்தை நாடி இருக்கிறதோ, கும்பத்தை மையமாக இருக்கிறதோ, அது போல இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நாடிகளும் எங்க இருக்கிறது, இந்த அந்தச்சரதே, அந்த மத்தியமான சம்கதா எதில் கூடியிருக்கிறது அப்படின்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்க ஒரு விஷயம் இருக்கிறது இந்த உடல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா பகுதா ஜாயமான, பல்வேறு விதமாக அது வெளிப்படுகின்றன, பல்வேறு விதமான வெளிப்படு. அப்போ இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுது, எல்லாம் இந்த ஐம்புலன்களை கேதர் பண்ணி எங்க போய் உட்காருது, மனசுல உட்கார்ந்து என்ன ஆகுது, பல்வேறு விதமா அது என்ன ஆகுது, அப்படியே நிறைய வியாபகம் எடுக்கிறது. அப்படியே சொன்னேன், வஸ்து பார்க்கிறேன், உள்ள போகுது, புலன்குளம் உள்ள போகுது, அது வியாபகம் தன்மையை எடுக்கிறது அப்படிங்க நம்ம பார்த்தோம். ச ஏசச்சரதே பகுதா ஜாயமானஹா, அது மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அந்த மனம், அப்ப மனமே மையப்புள்ளியாக இருக்கக்கூடியது. இந்த உடல்ல மையத்துல என்ன இருக்குது, ஒரு ஹிருதயம் இருக்கிறது. அந்த ஹிருதயத்தில் தான் அனைத்தையும் இங்க கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கட்டுக்குள்ள என்ன இருக்கிறது, ஆகாசம் இருக்கிறது. அந்த ஆகாசத்துல மனமானது இயங்குகிறது. அந்த மனதுக்குள்ள இவை அனைத்தையும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன ஆகுது, அந்த எண்ணங்கள் ஐம்புலன்கள் வழியாக உள்ளே சென்று
அங்கே கட்டுகிறது. அப்ப அது என்ன ஆகுது? மது விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு அறியாம சில நேரத்தில் என்ன ஆகுது? நம்ம ஏசிட்டு ஊத்துறோம், கத்தி எடுக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு. அப்ப இது என்ன ஆகுதுனாக்க சில நேரத்தில் நமக்கே என்ன ஆகுது? ஒரு சில பயம் வரும் வாழ்க்கையில. எதனால பயம் வருது? திடீர்னு ஒரு ஏதோ ஒண்ணு ஒருத்தர் கடன் வாங்கிட்டார். புரியுதா? கடன் வாங்கும்போது என்ன ஆகுது? திடீர்னு ஒருத்தர் வந்து பயப்படுத்துறான். 2 மாசம் கட்டல அப்படின்னாக்கா உடனே போன போடுறான், இல்ல வீட்டுக்கு வருவான். அப்ப என்ன முதல்ல மிரட்டுவான், அப்புறம் என்ன ஒண்ணு தனிப்பட்ட முறையில நம்மள தூற்றுவான். எதுக்கு அசரல அப்படின்னாக்கா இவன் என்ன பண்ணுவான்? லோகத்துல கேவலம் சில சைக்காலஜிக்கலா சில விஷயங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. எப்படி பணம் வாங்கலாம், எப்படி எல்லாம் அவனை சொன்னா கிடைக்கும் அப்படின்னு. அப்ப நமக்குள்ள என்ன ஆகும்? ஒரு விதமான ஒரு பயம் இருக்கு. சமூகத்தினுடைய நம்முடைய அந்தஸ்து கெட்டு விடுமோ, குறைஞ்சு போயிடுமோ. அதனால நமக்கு என்ன ஆகுது? ஒரு விதமான பயம் இருக்கு. அந்த பயம் என்ன ஆகுது? நம்மள அப்படியே உடல்கள்லாம் அப்படியே வியாபிச்சு என்ன ஆகுது? தளர்வாயுது. அப்படியே மனம் தளர்வாயுது. அப்போ நாயமாத்மா பலகீனேன லப்யா அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். இந்த ஆத்மா பலகீனால் அடைய முடியாது. அப்ப பலகீனம் அடைய வைக்கிறாங்க. அப்ப அடையும் போது என்ன? நமக்குள்ளேயே நம்ம அறியாமையே என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்துருது அந்த பயம். அப்ப என்ன ஆகுது? பயம் எதனால? அப்ப அந்த எண்ணெய் ஓட்ட உள்ள போய் நமக்கு ஒரு விதமான கிளியை ஏற்படுத்தி ஆட்டோமேட்டிக்கா உடம்பு டயர்டாகி என்ன ஆகுறா? பெரிய இருட்டு தெரியுது. அவனுக்கு முன்னாடி பெரிய இருட்டு தெரியுது. என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த கட்டம் என்ன செய்வேன்? பாக்கெட் குறைய பச்சிருப்பான், பணம் குறைய என்ன ஆகுது? அப்படி இருளண்டி போகுது. அப்ப என்னன்னா அது எல்லாம் உடைச்சு வெளியில வரணும். அதுக்குத்தான் என்னன்னா அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை, வைராக்கியம், என்னால எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியுங்கிற எண்ணத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அப்ப அந்த இருட்டு ஓடி போயிடும். அந்த இருட்டு தான் பேய்ங்கிறது. அந்த இருட்டு தான் பேய். அந்த இருட்டு தான் செய்வினை. அந்த இருட்டு தான் எவ்வளவு மந்திரம் வச்சுட்டான், தந்திரம் வச்சுட்டான். அந்த இருட்டு வேற எங்கேயும் வரல. அந்த இருட்டு நமக்குள் உருவானது, நானாக உருவாக்கிக்கிட்டது. புரியுதா? அதற்கு நாம் என்ன பண்றோம்? வெளியில இருக்கிறவன கை காமிக்கிற. எவனோ ஒருத்தனை செய்வனை வச்சுட்டான் சாமி, எவனோ ஒருத்தர் மந்திரம் பண்ணிட்டான் சாமி, எவனோ ஒருத்தர் தந்திரம் பண்ணிட்டான் சாமி. யாரும் எதுவும் இந்த ஆத்மாவை, இந்த ஜீவனை பண்ண முடியாது. புரியுதா? அது ஏன்னா அது நீயா உனக்குள்ள உருவானும். அப்ப நீயா உனக்குள்ள உருவான விஷயத்தை நீயாதான் அதைய கடந்து வெளியில வரணும். அதனால நீ என்ன வேப்பிலை அடிச்சாலும் பேய் விலகாது. புரியுதா? என்ன வேப்பிலை அடிச்சாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இல்ல சாமி அந்த கோயிலுக்கு அந்த சாமியார் அடிச்சாருங்க, கயிறு கட்டினாருங்க, அப்புறம் பேயே ஓடி போச்சுங்க அப்படின்னாக்கா. ஏன் அப்படின்னாக்கா அங்க போனதே அவனுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு விதமான ஒரு உந்துதல், ஒரு வேகமானது, ஒரு கிளாரிட்டி அவனுக்கு என்னங்கிறத ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு. அந்த நம்பிக்கைக்கே அது என்ன ஆகுது? ஒரு குறியீடாக இருக்கிறது. புரியுதா? இவன் நினைச்சு இங்கதான் மாற்றம் ஏற்படுறதை விட அந்த அதனாலதான் நம்ம என்ன கோயிலுக்கு போறோம். புரியுதா? அதனால யாகாரி கர்மங்கள்லாம் எதுக்கு செய்யறோம்னாக்கா பூஜை புனஸ்காரம். ஏன் அப்படின்னாக்கா அதை பார்க்க மாத்திரம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருட்டே போய் விலகிடும். திடீர்னு கை கட்டுறது என்ன ஆகுனாக்கா ஒண்ணும் இல்லை. காலையில பரீட்சை எழுத போறா, ஒரு கை எடுத்து கட்டு என்ன ஆகுது? இப்ப நம்ம ரட்சாபந்தனம் பண்ணலையா பரீட்சைக்கு போறவங்களுக்கு? ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உத்வேகத்தையும், புரியுதா, அந்த விவேகத்தையும் அது கொடுக்கும். அவனுக்கு அந்த நம்பிக்கையை அது கொடுக்கும். அந்த பயம் வராது. அந்த பயம் எங்கிருந்து வருது அப்படின்னாக்கா மனசிலிருந்து வரக்கூடிய பயம். அதனாலதான் இந்த உலகத்துல உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயத்தை கண்டு பயத்துக்கூடிய விஷயம் இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மனசு என்ன பண்ண நம்மளை பயப்படுத்தி பார்க்கும். இந்த ஜீவனை பயப்படுத்தி பார்க்கிற அண்ட சரா பிரம்மாண்ட விபூதியை பார்க்கும்போது என்ன ஆகுது? மேல இருந்து நீர்வீழ்ச்சி அப்படியே விழுகுது இல்லையா? கீழே பார்த்தா அதெல்லாம் வாதாரமா இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது? ஒரு கிளி ஏற்படும். அந்த கிளி ஏற்படுத்துறது எது? எண்ணம். அது பார்த்து மாத்திர இதுல நான் அது என்ன பண்ணேன்? இது விழுந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லு. உள்ள அங்கிருந்து மேல வருது, ஆஹா
இப்போ ஒருத்தருமே இல்லை, காட்டுக்குள் நிற்கிற என்ன ஆகும்? ஒன்று அது பல்வேறு விதமான பயங்களை, அது ஒன்று என்ன ஓட்டங்கள் பயத்தை ஏற்படும். அதனாலதான் அந்த எண்ண ஓட்டம், அப்போ பயமில்லாத எண்ண ஓட்டம், பயத்தோடு இருக்கிற எண்ண ஓட்டம், இதையெல்லாம் பிரிச்சு என்ன பண்ணும்? உனக்கு நீயே இன்ஜெக்ஷனை போட்டுக்கணும். அதனாலதான் என்ன ஆகுனாக்கா, நீயே சக்தியின் பிறப்பிடம், நீயே பயத்தின் பிறப்பிடம், பயத்தின் பிறப்பிடமும் நீயே, சக்தியின் பிறப்பிடமும் நீதான். உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை, கிடையாது. இது ஏன் வருது, எதனால வருது அப்படின்னாக்கா, அதுதான் முக்குணங்களினுடைய சாராம்சங்கள். முக்குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். நீ தமோகுணம் வந்துச்சுனாக்கா நீ என்னதான் பண்ணாலும் ஆட்டி எடுத்துடும். என்ன ஆட்டு தெரியுமா? தமோகுணம். தமோகுணத்திலிருந்து விலகணும், அல்லது நானு விலகணும். தமோகுணத்திலிருந்து விலகணும்னா முடியவே முடியாது, ஆட்டி எடுத்துடும் தமோகுணம். சத்துவகுணம் வந்துச்சுன்னு வச்சுக்கா, அது ரைட்டா எதுவும் அசராது. சத்துவகுணம் இருக்கும் பொழுது, அப்ப சத்துவகுணம் நம்ம கிட்ட இருக்கா, தமோகுணம் இருக்கா? சோம்பல், மயக்கம், புரிதா, தூக்கம், இதெல்லாம் தமோகுணத்துடைய வெளிப்பாடு. சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அப்ப சத்துவகுணம் வரும் பொழுது பிரைட்னஸ், பொறுமை, அப்படி என்ன எதையும் அப்படி ஆனந்தமா அப்படியே அமைதியா அதை எதிர்கொள்ளும். அப்ப நம்ம கிட்ட இருக்க ரஜோகுணம் வரைக்கும் என்னாக்கா, அகங்காரம், ஆணவம், புரிதா, வெறி. அதனாலதான் என்ன பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நமக்குள்ள. அதனாலதான் போய் கொத்து எடுத்து போய் வெட்டுங்கிறோம், கடப்பாறை எடுத்து போய் குத்துங்கிறோம். ஏன்னா ஏதோ பண்ணணும், அதை நீ எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா உடல் அப்படிங்கும் பொழுது முக்குணங்கள் பரிணாமம். ஆண்டவனே அப்படிதான் இருக்கிறாரு. தமோகுணம் வந்தா, ரஜகுணம் வந்தா என்ன பண்றாரு? தமோகுணம் வந்து கம்மன போய் உட்காந்துக்கிறாரு, அப்படி தியானம் பண்றாங்க இல்லையா பகவான். அப்ப சத்துவகுணம் வந்துச்சுன்னா உபதேசம் பண்றாரு. தமோகுணம் வந்தா, ரஜகுணம் வந்தா சூழாயிரத்து குத்த போயிடுறாரு. புரியுதா? அதே மாதிரி நீ என்ன பண்ற? தமோகுணம், ரஜகுணம் வந்துச்சுன்னா கடப்பாறை எடுத்து பூமி குத்து, கொத்து எடுத்து வெட்டு இல்லையா? அதையும் கூட என்ன பண்ணணும்னாக்கா, நன்மையின் பொருட்டு மாத்தணும், மடை மாத்திக்கணும். புரியுதா? அப்ப அந்த ரஜோகுணத்தை நான் என்ன பண்றேன்னாக்கா, ஒருத்தன் மீது நான் வன்மத்தையும் வக்ரத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தாம, அந்த கோபத்தையும் வன்மத்தையும் வக்ரத்தையும் என்ன பண்றேன், நான் ஒரு நல்ல செயலுக்கு பயன்படுத்திடுறேன். அப்ப நான் என்னோட குழியை தோண்டி ஒரு விதையை போட்டு ஒரு செடியா வளர்த்து கொண்டு வரேன். அதுலயும் கூட நன்மைய செய்யணும். புரியுது இல்ல? அந்த அந்த கோபத்தோட ஒரு செயல், அந்த எண்ணம் செய்யறப்ப, அந்த செடி வளர்ப்ப அது எப்படி இருக்கு? அதுதான் அது நான் என்ன பண்றேன், அது நன்மையா கொண்டு வர்றேன். அது நான் என்ன பண்றேன்னாக்கா, நீ அந்த கோபத்தை என்ன பண்ற, நீ பூமியை கோபம், ஒரு வன்மம் இருக்கு, ஒரு வக்ரம் இருக்குன்னாக்கா, இந்த ரஜோகுணம் வந்து அதிகமா மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்றோம் நம்ம உடனே என்ன, அதுக்கு என்ன, அதை நான் மடை மாத்தணும். இல்ல ஒருத்தர் நான் இது கடிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்றேன், நான் என்ன அதுக்கு ஒரு நீ நான் மாத்திக்கிறேன். அதுதான் புத்தி. அந்த புத்தி இந்த நேரத்தில் இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்ப எனக்கு வந்து தமோகுணம் மேலோங்கி இருக்குன்னு நீ உனக்கு தெரியாது. இப்ப என்கிட்ட கோபம் அப்படி உக்கிரமா இருக்கிறது, இப்ப என்கிட்ட கீழ்த்தரமான சிந்தனை என்ன ஓடிட்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ண, அதை மனம் மாத்திரும். அது தட்டு வந்துன்னா உடனே என்ன பண்ண, உடனே நமசிவாய, ஓம் இறைவா பரம்பொருளே, எனக்கே நீ இப்படி வருது சோதனை, என்ன ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு. அப்போ பாரதியார் மாதிரி உட்கார்ந்துட்டு தம் 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 தனன 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 மோகம் வந்து என்னை வீட்டு பாட்டு கேட்டுக்கிறியா? அந்த மாதிரி பாட்டுல பாடிக்கணும். புரியுதா? வெறி கொண்டு அதெல்லாம் பாடி வச்சுக்கணும், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது கேட்பார், அப்படி உடம்பு சிலிக்கும். புரியுதா? அப்படியே தன் 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 அப்படின்னு என்ன, என்னை மீட்டுமோ என்னை சாக்கு பிடிக்குமோ அப்படின்னு பெரிய குறைச்சு. அது அப்படியே என்ன பண்றாருன்னா, அவர் அந்த தமோ குணத்திலும் ரஜோ குணத்திலையும் ஆட்பட்டு அவர்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னை ஏன் இப்படி செய்கிறது அப்படின்னு போய் உட்கார்ந்து அப்படி பாடுறாரு பாட்டு. மோகம் வந்து என்னை வளைத்து எடுக்குமோ அப்படி இப்படின்னு ரொம்ப பாடுறாரு. அந்த பாட்டுல எடுத்து மனப்பாடம் பண்ணி எல்லாம் படிச்சு வச்சுக்கணும் அதெல்லாம். விவேகானந்தர் என்ன பண்றாரு, கடுமையா போராடுறாரு. போராட்டம்ங்கிறது வந்து வெளியில இல்லை, உள்ள. அதுல இருந்து விலகி நம்ம ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா இது வந்து சுவாபாவிகத்தோடு அது இயற்கை படைக்கும் பொழுதே இந்த படைப்பிலேயே வந்தது. படைப்பு வரும்போது படைப்போட வந்தது. அதனால பிறக்கும் போது பிறந்த குணம் போகாது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் அதுக்கு என்ன பண்ண, நாம பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி பண்ணி 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 என்ன ஆகுனாக்கா, அபியாசம் பண்ணி பண்ணி தான் இதுல இருந்து நாம விலக முடியும். அப்ப அதுல என்ன பண்ணணும் நாம, அப்ப அந்த ஒன்னு டைவர்ட் பண்ணிட்டா என்ன ஆகுனா, அதையும் அந்த அந்த ஆற்றலை, அந்த எனர்ஜியை நாம என்ன பண்றோம், நல்லதுக்கு பயன்படுத்துறோம். அணு ஆற்றல் இருக்கிறது, அணு ஆற்றல் போட்டா என்ன ஆகுது,
கரண்ட் வருது போயிடும். அது நம்ம என்ன பண்றோம், நல்லபடியா பயன்படுத்தி கரண்ட் உற்பத்தி பண்றோம். அதே மாதிரிதான் இந்த மனதின் ஆற்றலை என்ன பண்றோம், நாம அணு மாதிரிதான் அதுவும் அழிவுக்கும் வரும். நம்ம என்ன பண்றோம், அதை ஆக்கத்துக்கு பயன்படுத்திக்கணும். அது புத்திசாலித்தனம். அதற்குத்தான் இறைவனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன, அப்போ இப்படி எல்லாம் அதிலே. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்க கொடுக்கிறாரு தமசக பரஸ்தா. அந்த மாதிரி என்ன பண்ணும், அதுல இருந்து நீயே விலகி அந்த இதெல்லாம் எதனால் வருகிறது, உன்னுடைய அறியாமையினால் வரக்கூடியது. அதற்கு அப்பால் நீ கடந்து விடுவாய். இந்த மாதிரி வருவதற்கு நீ என்ன பண்ணும், அது வந்து நீ கடந்து அந்த பக்கம் போயிடு. ஏன் அப்படின்னாக்கா, இது இந்த கரையை கடப்பது என்பது பெரிய விஷயம். இதுல இருந்து நம்ம மீள முடியாது. ஏன்னா உலக விவகாரத்தில் அந்த புலன்கள் விஷயங்களில் இருந்து விலகி வருவது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனால இது தெரியுது, முடியாது. அதுல இருந்து நீ விலகி வருவாயாக. அதுக்கு நான் உன்னை பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்படின்னு உபனிஷத்து ஆசீர்வாதம் பண்றது. புரியுதா? ஆசிகள் ஸ்வஸ்திகே ஸ்வஸ்தி வக பாராய தமசக பரஸ்தாத். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆத்மானம் ஏவ ஓம் தியாயக. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த என்ன பண்ணணும், இந்த ஓம்காரத்தின் துணை கொண்டு இந்த ஆத்மாவை, அந்த பரமாத்மாவை நீ தியானிப்பாயாக. அப்ப எங்க தியானம் பண்றது அப்படின்னாக்கா, அப்ப எங்க உதயம் ஆகிறதோ அங்க நீ தியானி. அந்த தியானத்தை அப்ப என்னன்னாக்கா, நீ கண்ணு மூடி உட்கார்ந்து அப்ப அங்க எங்க உற்பத்தி ஆகுது, எங்க வெளியில வருது, அப்போ நான் என்னுடைய சக்திக்கு மீறி அது வேலை செய்யுது அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணலாம், அதைய மடை மாற்றி அதை நாம் நல்ல ஒரு எனர்ஜியாக, நல்ல ஆற்றலாக அதை மாற்றி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது இல்லை அப்படின்னாக்கா, அது நம்மளை சாப்பிட்டுரும், நாம அதைய சாப்பிட்றோம். புரியுது இல்ல? அது நம்மளை என்ன ஓட்டங்கள் நம்மளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம அதை லப்புன்னு சாப்பிட்றோம், சாப்பிட்டு ஜீரணமாக்கிடுவோம். அது எப்படி சாப்பிட்டு ஜீரணமாக்குறது, நல்ல விஷயங்கள் அதை நாம புத்தியை செலுத்தி அவ்வளவு விஷயம் உள்ள இருக்காது. அப்ப இதையே நாம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது என்ன சொல்ற, அராயிவ யதா பாஷ்யம் பாரு. கிஞ்ச மேலும் ஹிருதய மத்தியே தியாதவ்ய ஆத்மா கிஞ்ச ஜரா அராயிவ யதா ரதனாபௌ சமர்ப்பிதா அராஹ ஏவம் சம்கதாஹ சம்பிரவிஷ்டாஹ யத்ர யஸ்மின் ஹிருதயே சர்வதஹ திவ்ய தேகாவ்யமன்யः நாட்யः தஸ்மின் ஹிருதயே புத்தி பிரத்யய சாட்சிபூதः ச ஏஷः பிரகிருதः ஆத்மா அந்தः மத்தியே சரதே சரதி. இது என்ன ஆகுது, அப்ப ஹிருதய மத்தியத்துல இது என்ன ஆகுது, சரதி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது, எண்ண ஓட்டங்களாக, எண்ணங்களாக இது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி கும்பத்தில் இந்த ஆரக்கால்கள் இணைந்திருக்கிறதோ அது போல இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஹிருதய மத்தியத்துல இது இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அப்புறம் சரதே வர்த்ததே இருக்கிறது. பஷ்யன் ஸ்ருண்வன் மண்வாணக விஞ்ஞானான் பகுதா அநேகதா குரோத ஹர்ஷாதி பிரத்யைகி ஜாயமான இவ ஜாயமானா. எப்படி பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, அறிவது, இதெல்லா விஷயங்களும் புலன்களின் மூலமாக என்ன ஆகுது, அநேகதா பல்வேறு வித பகுதா நிறைய விஷயங்கள் உள்ள போய் அது என்ன ஆகுதுனாக்கா, அப்போ இதுக்கு எல்லாம் காம குரோதத்துக்கெல்லாம் அதுவே அடிப்படையாக இருக்கக்கூடிய அது